ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சசி பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மரைன் செட்டப் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நானோ செட்டப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோலேயே வந்து நான் மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாலுமே வந்து ஒரு விஷயம் வந்து புரியாது. ஸோ அதனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நான் பேசுகிறத வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ உங்களை எல்லாருமே வந்து சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் பேசுகிறது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சா மட்டும்தான் வந்து ஒரு சக்ஸஸ் அப்டேட் வந்து இப்போ நான் கொடுக்குற மாதிரி வந்து நீங்களும் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நானோ டேங்க் வந்து நான் செட் பண்ணி நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரைன் செட்டை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சால்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கெட்டில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா வந்து RO வாட்டர் இல்லைனா கேன் வாட்டரை தான் யூஸ் பண்ணணும். உங்கள் TDS பார்த்திங்கன்னா வந்து 0லேருந்து 30-35 TDS வரைக்கும் இருக்கலாம் வாட்டர் TDS. ஸோ 5-3 அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் 30ன்றது கூட வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 5-3 அப்படி இருந்தால் கூட ஓகே. ஆனால் நான் வந்து 35 TDS இருக்கிற ஒரு கேன் வாட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் சால்ட்டை. ஸோ சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பக்கெட்டில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பேர் பாட்டம் டேங்க்கில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேவ் மேக்கர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேவ் மேக்கர் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேவ் மேக்கரை பற்றி. ஸோ நான் இந்த நானோ டேங்காக வந்து ஸ்பெஷலாக இது வந்து ஒரு குட்டி வேவ் மேக்கர் தான். ஸோ இதுக்காக வந்து ஸோ என் டேங்க் லிட்டர் பார்த்திங்கன்னா வந்து 45 அந்த மாதிரி தான் வரும். சம்ப் எல்லாம் சேர்த்து ஒரு 50 லிட்டர் அவ்வளோதான் வரும். டேங்க்கு சம்புக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 50 லிட்டர் தான் வருமே. ஸோ ஆனால் டேங்க்கோட இது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ அந்த அளவுக்கு தான், ஒரு சின்ன டேங்க் தான். இன்கேஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுனா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நானோ டேங்க் தான். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 அடிக்கு ஒரு 10 இன்ச் அவ்வளோதான் இருக்கே டேங்க்கு. ஸோ காய்ஸ், இந்த மாதிரி வேவ் மேக்கர் போட்டு நீங்கள் சால்ட்டை வந்து நீங்கள் வந்து கொட்டிட்டு நீங்கள் வேவ் மேக்கர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்கள் வாட்டர் வந்து கிறிஸ்டல் க்ளீன் வந்துடும். நீங்கள் வந்து சால்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஃப் தான், அதாவது நான் வந்து இன்ஸ்டன்ட் ஓஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்கேஸ் பார்த்திங்கன்னா வந்து அக்வா ஃபாரஸ்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதுவும் நல்ல பிராண்டு தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரெட் சீன் இருக்குது, அதுவும் ஒரு நல்ல பிராண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து கிறிஸ்டல் க்ளீன் வந்து வந்துடும். சரிங்களா? கிறிஸ்டல் க்ளீன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டேங்க்கில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு மீடியா அண்ட் தென் அந்த செட்டப் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீ சால்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ரீஃப் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எந்த விஷயமே இல்லை. ரீஃப் கிறிஸ்டல் இந்த மாதிரி நிறைய சால்ட் இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து நான் வந்து இப்போ ரீஃப் பண்ணலை. நான் வந்து சும்மா நார்மலாக சான்ஸ் ராக் வச்சு தான் நான் வந்து சும்மா ஒரு மரைன் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ரீஃப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து சீ சால்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னால ரீஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மரைன் சாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச் சாண்ட் தான் இது. ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பீச் சாண்ட் வந்து பார்க்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த பீச் சாண்ட் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் போய்ட்டு ஓரமாக போய்ட்டு பீச் சாண்ட் எடுத்துகிட்டு வந்துருவீங்களா, அந்த கழுவு அழுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு இல்லை. இது வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. இது வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபிலிப்பைன் சாண்ட். ஆக்சுவலாக இது ஃபிலிப்பைன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சைஸ் இருக்குது. இதில் வந்து C3, C4 அந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 2 mm சைஸில் இருக்குது. ஸோ இந்த சாண்டை வாங்கிட்டு இந்த சாண்டை வந்து நான் வந்து RO வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். RO கேன் வாட்டர் அந்த மாதிரி இதில் தான் வந்து வாஷ் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் வந்து போடணும். தயவு செஞ்சு போர் வாட்டர், மெட்ரோ வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. TDS பார்த்திங்கன்னா வந்து 30 உள்ளே தான் இருக்கணும், 30-40 தான் இருக்கணும் TDS. ஸோ அந்த வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்கேஸ் போர் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நைட்ரேட் லெவல் ஏறும், பாஸ்பரேட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் டேங்க் வந்து மெயின்டைனே பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கேன் வாட்டர் அப்படி இல்லைன்னா வந்து RO வாட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து TDS செக் பண்ணிக்கோங்க. RO வாட்டர் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் 250 TDS கூட போகும். 250லாம் இருக்கவே கூடாது. பேர் மினிமம் நீங்கள் வந்து 40 தான் இருக்கணும் TDSே. பார்த்தீங்கன்னா TDS மீட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கைஸ், நான் சாண்டு போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ராக் செட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாண்டை போடுங்க. சரியா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ராக் வந்து கீழே லாஸ்ட்டு ஸ்டேபிளாக நின்றுச்சு அப்படி அதுக்கப்புறமேட்டுக்கா மண்ணு போட்டிங்கன்னா இன்னும் ஸ்டேபிள் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் மண்ணுக்கு மேலே வந்து நீங்கள் ராக்கை வச்சிங்க அப்படின்னா வந்து சில மீன் வந்து கீழே போய்ட்டு
மண்ணெல்லாம் வந்து தூர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து ராக்ஸ் வந்து சம்டைம்ஸ் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ராக் பார்த்திங்கன்னா வந்து சாண்ட் சப்பர் ராக்கு. ஸோ நீங்கள் இந்த செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ சம்பில் வந்து தண்ணி இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது. ஸோ சம்பில் வந்து மீடியா கிடியா எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள் ஹைட்ரோமீட்டரை வச்சு சால்ட் செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ சால்ட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே செக் பண்ணால் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் டேங்க்கில் நீங்கள் பேர் பாட்டம் டேங்க்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், அதே ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ அதிலேயே நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 1.026 1.025 அந்த ரேஞ்சில் நீங்கள் வைங்க ஸ்டார்டிங்கில் வந்து. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் நீங்கள் டேங்க் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1.026 வரையும் இருக்கலாம், எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா நாளாக வந்து குறைய ஆரம்பிக்கும் சால்ட்டு. அதுவும் ரொம்ப உடனே தான் குறையாது. எவாப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மட்டும் தான் எவாப்ரேட் ஆகும், சால்ட் வந்து அவ்வளோ லேஸில் வந்து எவாப்ரேட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சால்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 1.026 வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு கரெக்டான ஒரு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.024 23 அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சால்ட்டோட அந்த டென்சிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சால்ட் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள் ஃபில்ட்ரு மீடியாவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு அண்ட் தென் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரு, அதுக்கடுத்து ஸ்கிம்மரு, அதுக்கடுத்து வந்து ரிட்டர்ன் பம்ப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா சம்பை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஸோ வேணுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து 30 days வந்து சைக்கிள் ஆகும். ஏன்னா வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து க்ரோத் ஆகணும். ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெடிசன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் பேட்டில் பாக்டீரியா 8000 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓஷன் ஃபீல்டில். அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் நைட்ரேட் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கம்பல்சரி இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து ஸ்கிம்மர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து ஸ்கிம்மர் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒன் டே வந்து இப்போ மீன் எதுவுமே இல்லை இல்லையா, நீங்கள் வந்து ஒன் டே கழிச்சு கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம், அதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் இதை போட்டு நீங்கள் ஸ்கிம்மர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சூப்பர் பேட்டில் பாக்டீரியா இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்கிம்மரே வந்து கலெக்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் இது போகிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். ஸோ இது கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஸ்கிம்மர் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு ஆன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒன் டே கழிச்சு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணாலுமே சரி நீங்கள் வந்து 30 days வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணியே தான் ஆகணும். 30 days வந்து சைக்கிளிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா 75% வந்து பாக்டீரியா க்ரோ ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த 30 days தான் க்ரோ ஆகும். மினிமம் பார்த்திங்கன்னா 6 week எடுக்கும். உங்களுக்கு வந்து 100% பாக்டீரியா க்ரோத் ஆகிறது 6 weeks எடுக்கும் குறைஞ்சது. ஸோ கைஸ் லைட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்இடி லைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லியும் வந்து காலையில் ஆன் பண்ணுங்கள், நைட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து எரிய விடாதீங்க. ஆல்கே இஷ்யூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து நானோ டேங்க் வந்து யூவி ஸ்டெர்லைட் எதுவுமே தேவை கிடையாது, சும்மா நார்மலாகவே ரன் பண்ணலாம் நம்ம. ஸோ லைட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 6 to 7 hours வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த சாண்ட் சப்பர் ராக் இருக்குது இல்லையா, அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ராக்கு, சீப் அண்ட் பெஸ்ட் ராக் அது இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா. ஸோ அந்த சாண்ட் சப்பர் ராக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 1 year 1.5 years ஆக உங்கள் டேங்க்கோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து அது வந்து பர்பிள் கலராக வந்து மாறும், சரிங்களா? ஸோ உங்கள் டேங்க் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பர்பிள் கலராக மாறும். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ சாண்ட் சப்பர் ராக் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா நான் 3 feet டேங்க் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குமே வந்து சாண்ட் சப்பர் ராக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 30 days வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சைக்கிளிங் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள்கிட்ட உங்கள் நியரஸ்ட் அக்வாரியமில் வந்து இன்கேஸ் யாராச்சும் வந்து அமோனியா டெஸ்ட்டு, நைட்ரேட் டெஸ்ட்டு, NO2 NO3 இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வாட்டரை நீங்கள் சாம்பிளுக்கு கொண்டு போயிட்டு எல்லாம் ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் மீன் விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேம்சல் மட்டும் வாங்கி விட்டு பாருங்கள், ஒரு 1 week விட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 1 week வந்து அதோட சர்வே ரேட் வந்து எப்படி இருக்குது, எதாவது சோர்ந்து போதா, எங்கேயாவது போய்ட்டு உட்காருதா, நல்லா ஸ்விம் பண்ணுதா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து உங்கள் க்ளவுன் ஃபிஷ் அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமோனியா ஒன்று இருக்குது. ஸோ அது சும்மா நான் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு நிற்கல, அது வந்து ஒரு நாளாக அப்படியே கரைஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு அந்த அனிமோனியாவை பார்த்தீங்கன்னா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 45 நாளில் வந்து என் டேங்க் வந்து நான் அனிமோனியா கொண்டு வந்து விட்டுருந்தேன். அந்த டாக்டர் ராஸ் கொண்டு வந்து விட்டுருந்தேன். ஸோ டாக்டர் ராஸ்க்கு வந்து நானோ டேங்க்கில் வந்து போடாதீங்க. கொஞ்சம் பெரிய டேங்க்கு நிறைய ஃபிஷ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டாக்டர் ராஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் டேம்சல் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி க்ளவுன் ஃபிஷ் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க க்ளவுன் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் க்ளவுன் தான், நம்ம இந்தியாவில் ஹேட்ச் பண்ணுற க்ளவுன் தான் இது. அண்ட் தென்
நம்ம 3 ஃபீட் டேங்க் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பெர்க்லா க்ளவுனு, ஒஸ்லேட் க்ளவுனு, இந்த மாதிரி ஆரஞ்ச் க்ளவுனு, டொமேட்டோ க்ளவுன், இந்த மாதிரி நிறைய க்ளவுன் வந்து நான் வந்து அதில் இன்ட்ரோ கொடுப்பேன். ஸோ அதை நான் பண்ணும்போது வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ காய்ஸ் இந்த மாதிரி அதே மாதிரி வேவ் மேக்கர் பார்த்திங்கன்னா வந்து ஆனில் தான் இருக்கணும். வேவ் மேக்கர் பார்த்திங்கன்னா ஆனில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். வேவ் மேக்கர் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி வந்து சைக்கிளிங்கில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். வாட்டர் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் 10% வாட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணி திருப்பி நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். சால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 days பிஃபோர் 3 days பிஃபோர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து உள்ளே ஊற்றுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. மரைனுக்கு வந்து க்ளீனிங்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணவே போதும். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணாமலே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நானோ டேங்க் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்சை வந்து வாஷ் பண்ணி போடுங்க. ஸ்பாஞ்ச் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த டேங்க் வாட்டரில் வாஷ் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து ஆரோ வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு போர் வாட்டரில் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுதான் ஆல்கே வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து வெறும் ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் க்ளீன் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் எந்த இஷ்யூமே இருக்காது. சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்கேலாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் டேங்க் வந்து மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா வந்து பர்பிள் கலரில் மாறிடும். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் டேங்க் வந்து அனிமோனியா சூஸ் பண்ணுறீங்க, எல்லோ ஸ்டார் ஃபிஷ், ரெட் கோன் ஸ்டார் ஃபிஷ் எதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள். ஸோ அனிமோனியா சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பபிள் டிப் அனிமோனியா சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே ஹார்டியான ஒரு அனிமோனியா எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பபிள் டிப் அனிமோனியா தான். ஸோ ஸ்டார் ஃபிஷ்லாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து உங்கள் நானோ டேங்க் இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப குட்டி ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து இன்ட்ரோ கொடுங்க. ஏன்னா ஸ்டார் ஃபிஷ் வந்து மீனை சாப்பிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த இது மட்டும் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. 4 மாதம் மெச்சூர் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள் டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.